கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனம் மற்றும் 7வது வசனம். 6வது வசனத்தின் 2வது பகுதி மற்றும் 7வது வசனம். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக தேவைகள், நமக்கு குறைவுகள் காணப்படுகிறது. நம்முடைய குறைவுகளை கர்த்தரிடத்தில் கேட்கும்போது, நம்முடைய தேவைகளை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம், குறைவுகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவராய், தருகிறவராய் காணப்படுகிறார். இதுதான் பாருங்க வசனம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு குறைவு இருக்குது, நமக்கு தேவை இருக்கிறது என்றால் நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கும் போது அவர் கொடுக்கிறார். அவர் யாரையும் கடிந்து கொள்ளாதவராய், அவர் அந்த காரியத்தை சம்பூரணமாய் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல தகப்பனா, நம்முடைய வெல்விஷரா, நமக்கு என்னென்ன தேவையோ, நம்முடைய அன்றாட அடிப்படை தேவைகள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டவராய் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவனாக காணப்படுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற விண்ணப்பங்கள் பொதுவாக 2 காரியமாக இருக்கும். ஒன்று அது நம்முடைய தேவையாக இருக்கும், இன்னொன்று நம்முடைய ஆசை இச்சைகள். இந்த தேவை என்பது அது நம்ம வாழ்வதற்காக பயன்படுவது. அதனால் இந்த ஆசை இச்சைகள் என்பது நம்மை வெளிப்படுத்துவதற்காக, நம்ம யார் என்பதை மற்றவர்களிடத்துல நாம் தெரியப்படுத்துவதற்காக நம்ம விரும்புவது, நம்ம விண்ணப்பம் பண்ணுவது. இந்த 2மே ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதியிலே அதை உருவாக்கும் போது அது முழுவதுமே விருட்சங்கள்னால கர்த்தர் உருவாக்குனார். முழுவதும் அவர்களுக்கு தேவையான, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான விருட்சங்களை கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே உருவாக்குகிறார். ஆனால் அதில் உள்ள எல்லா பழங்களையுமே அவர்கள் புசிக்கலாம். அது எல்லாமே அவர்களுக்கு தேவையானது, அவர்கள் வாழ்வதற்காக கர்த்தர் கொடுத்தது. ஆனால் அதிலிருந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அது அவர்களை வெளிப்படுத்துவதாக, அதாவது அவர்கள் புத்தி தெளிந்தவர்களாக, அவர்கள் தேவர்களைப் போல தங்களை காண்பிக்கிறவர்களாக மாற்றத்தக்கதாக இருந்தது. ஸோ இதே மாதிரி 2 காரியங்கள் நம்முடைய இருதயத்திலும் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சந்திக்க நேரிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மாதிரிப்பட்ட இச்சையோடு நம்ம செய்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து உத்தரவு வராது, கர்த்தர் அதை கொடுக்க மாட்டார் என்று சொல்லுகிறது. யாக்கோபு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் யாக்கோபு 4:3. ஸோ நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தகாத விதமாய் செலவழிக்கும்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீர்கள். அதாவது நம்முடைய பெருமைக்காக, நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய ஒரு ஸ்டேட்டஸுக்காக, நம்முடைய ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக, நம்மை வெளிப்படுத்துவதற்காக அவரிடத்தில் கேட்குற எல்லா காரியமே அது இதோட அண்டரில் தான் வருது. அப்படின்னா நம்முடைய இச்சைக்கு ஏற்ற விதமாய் அதை செலவழிக்கத்தக்கதாக நம்ம அதை கர்த்தரிடத்தில் கேட்கிறபடியால் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே இருக்கும்போது, இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய இருதயம் கர்த்தரோடு ஒரு உறுதியாக, ஒரு நிலையாக, ஸ்திரப்பட்டதாக இருக்க முடியாது. கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்திலானாலும் சரி, அவர் மேலுள்ள அன்பினானாலும் சரி, நம்மளால் உறுதியாக அவரோடு எப்போதும் அவருக்கு உண்மையாக இருக்க முடியாது. மேலும் உலகத்தால் இழுக்கப்பட்டவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு இரு மனம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இரு மனம் உள்ளவன் தன்னுடைய பாதையிலெல்லாம் ஒரு நிலையற்றதாக இருக்கும். எப்படி நமக்குள்ளே சந்தேகம், நமக்குள்ளே குழப்பம், நமக்குள்ளே கவலை, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்மை கர்த்தருக்கு நேராகவும் செல்ல விடாது, உலகத்துக்கு நேராகவும் இழுக்கிறதாக காணப்படும். அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் நாம் கேட்டோம். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அந்த இரு மனதுள்ளவர்கள், 2 நினைவுகளோடு இருக்கிறவர்கள்
அவர்களுடைய வழி எப்படி இருக்கிறதா, காற்றினால் அலைப்படுகிற அந்த கடலின் அலையை போல. அது எப்போவுமே ஒரே திசையாக இருக்காது. அந்த காற்று எந்தெந்த பக்கத்தில் இழுக்குதோ அந்த பக்கத்துல எல்லாம் அந்த அலை, கடல் அலை செல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். எப்போ ஒரு தள்ளாடுதலோட, எப்போ ஒரு தத்தளிப்பு நிறைந்ததாக காணப்படும். ஆகவே பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்திலே, எலியா சகல ஜனத்தண்டைக்கும் நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இதே தான் சொல்கிறார். எந்த மட்டும் நீங்க 2 நினைவுகளால் குந்தி குந்தி தள்ளாடி கொண்டு தத்தளித்து கொண்டு நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், அவரை நம்புங்கள். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கையை நோக்கி செல்லுங்கள். எந்த மட்டும் இந்த 2 நினைவுகளால் நீங்க நடப்பீர்கள் என்று எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறான். ஆனா இந்த இடத்துல பாருங்க, எலியா கர்த்தரை நம்பி கர்த்தருக்காகவே பலிபீடத்தை கட்டின எலியாவுக்காக கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறதை நாம பார்க்கிறோம். இதே அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த எலியா என்ன செய்கிறான் என்றால், கர்த்தருக்காக பலிபீடம் கட்டுகிறான். அப்படி என்றால் பலிபீடம் கட்டுறதுனா என்ன அர்த்தம்னா, அவனுடைய இருதயம் கர்த்தரோடு உறுதியா, கர்த்தரோடு ஸ்திரமா இருக்கிறது. அவன் கட்டுகிற அந்த பலிபீடம் தகர்க்கப்படாம அது முழுமையானதாக கர்த்தரோடு ஒரு ஸ்திரமானதாக இருக்கிறது. அவன் எப்படி அந்த பலிபீடத்தை கட்டுகிறான், எதை கொண்டு அந்த பலிபீடத்தை கட்டுகிறான் என்றால் 31வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதாவது யாக்கோபுடைய குமாரர் மூலமாய் உண்டான அந்த கோத்திரங்கள் 12 கோத்திரங்களின் இலக்கத்திற்கு தக்கதாக 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே அவன் பலிபீடத்தை கட்டுகிறான். இதை எதை குறிக்கிறதுனா, யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து வரும்போது கர்த்தர் சொல்கிறார் யோசுவாவை பார்த்து, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அடையாளமாக 12 கற்களை எடுத்து நீங்கள் தங்கி இருக்கிற இடத்திலே நீங்கள் நாட்ட வேண்டும் என்று. அதே போல ஜனங்கள் செய்கிறார்கள். பாருங்கள், யோசுவா 4வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியா இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். அதாவது இது ஒரு நினைவு கூறுதலாக நீங்கள் அதை செய்ய வேண்டும். அதாவது நாளை உங்கள் பிள்ளைகள் கேட்கும் போது, நாங்கள் வெட்டாந்தரை வழியாக யோர்தானை கடந்து வந்தோம், கர்த்தருக்கு முன்பாக யோர்தான் பிரிந்து போனது என்று கர்த்தர் அந்த செய்த காரியத்தை நினைவு கூறும்படியாக அந்த கற்களை நாட்ட வேண்டும் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். இந்த இடத்துல எலியாவும் அதை தான் செய்கிறான். இந்த இஸ்ரவேல் என்கிற ஜனம் அது எப்படி வந்தது என்கிறதை அவன் நினைவு கூறுகிறான். 12 கோத்திரமாக இன்று இருக்கிறதே, கொஞ்சம் ஜனமாய் அற்ப ஜனமாய் இருந்த ஜனங்கள், சிறு மந்தையா இருந்த ஜனங்கள் இன்று திரட்சியாக இருக்கிறதே, அது வந்த அந்த நிலையை அவன் நினைவு கூறுகிறான். அவன் நன்றி செலுத்துகிற விதமாய் காணப்படுகிறான். அந்த இடத்துல அவன் கட்டுகிற அந்த பலிபீடமானது அது நன்றி பலிபீடமாக இருக்கிறது. கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த அன்பை அவன் நினைவு கூறுகிறான். ஆண்டவர் அந்த ஜனங்களை எப்படி தெரிந்து கொண்டு கர்த்தர் அவர்களை வழி நடத்தி வந்ததை அவன் நினைவு கூர்ந்து அவன் நன்றி பலிபீடமாக அந்த இடத்திலே கட்டுகிறான். பாருங்கள், அப்படி அவன் கட்டி அதற்கு மேல் அவன் செலுத்துகிற அந்த பலி, அந்த விண்ணப்பம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த பலி அங்கீகரிக்கப்படுகிறது. கர்த்தர் அது வரைக்கும் அந்த இஸ்ரவேல் என்கிற அந்த ஒரு ஜனம் எப்படி உண்டானது அப்படி என்கிறதை அவன் நினைவு கூர்ந்து கர்த்தருடைய அன்பை அவன் ஸ்தோத்தரித்த போது அதுதான் பலிபீடம் கட்டுவது. நம்முடைய இருதயம் அவரை குறித்த நன்றியால் நிறைந்திருப்பதான் பலிபீடம் கட்டுவது. அதைத்தான் அங்கே எலியா செய்யும் போது அதற்கு மேல் அவன் வைக்கிற அந்த விண்ணப்பம், அந்த பலி அங்கீகரிக்கப்படுகிறது. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்குகிறதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களை, ஆண்டவர் நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நம்மை சூஸ் பண்ணியிருக்கிறார், நம்மை செலக்ட் பண்ணியிருக்கிறார். தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிற எதையுமே யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
அவர் அநேக காரியங்களை நம்ம வசனத்தின் மூலமாய் போதித்து நம்மை ஜெபிக்க வைக்கிறார். நம்மை ஜெபிக்க வைத்து நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலையும் சரி அநேக காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அதை மற்றவர்களிடத்திலே நம்மை சொல்ல வைத்து நம் மூலமா மற்றவர்களையும் பலப்படுத்த வைக்கிறார். கர்த்தர் நம்மை பிரயோஜனப்படுத்துகிறார். இப்படி அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நம் மூலமாக கர்த்தர் இந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய அன்பை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு கட்டுகிற ஒரு பலிபீடமாக காணப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 13வது அதிகாரம் 9வது வசனத்திலே, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அவருடைய அன்பினாலே, அந்த அன்ஃபெயிலிங் லவ், அதனால நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுவது, அதனால நம்முடைய இருதயம் உறுதிப்படுவது தான் நல்லது. வேற எந்த காரியத்திலையும் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படாது. அது எதுவுமே எப்பவுமே அது ஒரு ஷேக் ஆகிற நிலைமையில தான் இருக்கும். நாம நினைக்கிற, நாம ஆசைப்படுகிற, நம்ம விரும்புகிற எந்த காரியமுமே நம்முடைய இருதயத்தை ஒரு சமாதானமா ஒரு ஸ்டெடியா வைக்காது. ஆண்டவருடைய அன்பை நாம நினைவு கூற நமக்குள்ளாக நாம கட்டுகிற அந்த பாகாலின் பலிபீடம், அதாவது உலகத்துக்கு ஏதுவான உலகத்திற்குரிய காரியங்களால் ஆன அந்த பலிபீடம் தகர்க்கப்படும். இந்த இடத்துல பாருங்க, பாகாலின் தீர்க்கதரிசிகளும் பலிபீடம் கட்டுகிறார்கள். எப்படி எலியா பலிபீடம் கட்டி அதுக்கு மேல ஒரு காளையை பலி செலுத்துகிறானோ, அதே போல பாகாலின் தீர்க்கதரிசிகளும் பலிபீடம் கட்டுகிறார்கள். பலிபீடம் கட்டி காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்கள் பாகாலை நோக்கி சத்தமிட்டு கதறி கூச்சலிட்ட பிறகும் அவர்களுக்கு எந்த உத்தரவும் கிடைக்கவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. இதே போல நாம அநேக காரியங்களை இன்னும் கர்த்தரிடத்தில் உத்தரவை பெற்றுக்கொள்ளாமல், அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். எப்போ நம்ம ஆண்டவருடைய அன்பை நினைச்சு துதிச்சு கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்துல நன்றி பலிபீடம் கட்டுகிறோமோ, அப்போ நமக்குள்ளாக இருக்கிற அந்த பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்படும். அப்போ நாம வைக்கிற அந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்ததா, அவருடைய சித்தத்தின்படி அவர் மேல் ஒரு விசுவாசம் உள்ளதாக, ஒரு தாழ்மை உணர்வு உள்ளதாக காணப்படும். அதற்கு அடையாளமாக தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். எலியா அந்த காளையை சந்து சந்தாக துண்டித்து அவன் பலி செலுத்துகிறான். ஆனால் பாகாலின் பலிபீடத்துல வைக்கப்பட்ட காளை எப்படி இருந்தது என்று அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த இடத்துல எலியா செலுத்துகிற பலி அது சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆண்டோடைய அன்பை நினைக்க நமக்குள்ளால் இருக்கிற இந்த உலக பிரகாரமான காரியங்கள் தகர்க்கப்படும். அப்போ நிச்சயமாகவே நாம ஏறெடுக்கிற விண்ணப்பம் நிச்சயமாகவே கர்த்தருக்கு சித்தமானதாகத்தான் இருக்கும். அதை விட்டு அவர் விலகி போக விடமாட்டார். அப்படிப்பட்ட விண்ணப்பம் ஏறெடுக்கும் போது அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அதற்கு உத்தரவு கொடுக்கிறார். இந்த இடத்துல எலியா உத்தரவு பெற்றுக்கொண்டது போல இதை பார்த்த ஜனங்கள், சுற்றி இருந்த எல்லா ஜனங்களும் கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறக்கப்பட்ட உடனே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்து சத்தமிடுகிறார்கள். அதுவரையிலும் அவர்கள் 2 நினைவுகளால் குந்தி இருந்தவர்கள், 2 நினைவுகளால் அலைந்து கொண்டு இருந்தவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று உறுதியாக சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் எப்போ கர்த்தரோடு உறுதியாக இருக்கிறதோ, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் கர்த்தரே தெய்வம் என்று அவர்களும் ஏற்றுக்கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருக்கு நாம நன்றி பலிபீடம் கட்டுவோம். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம், நமக்கும் நம் குடும்பத்திற்கும். அதை நினைத்து நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்முடைய விண்ணப்பங்களை அவருக்கு உகந்ததாக மாற்றி எல்லாவற்றுக்கும் உத்தரவு தருகிறவராய், எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக நமக்கு கொடுக்கிறவராக, அவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தருகிறவராக காணப்படுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதும் அப்பா உங்களுடைய கிருபையினால எங்களை பாதுகாத்தீங்களே தகப்பனே. உங்க அன்பிற்காக, உங்க தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே, நீங்க எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையில தகப்பனே, அப்பா எங்களுடைய இருதயம் உம்மோடு உறுதியாய், உம்மோடு ஸ்திரமாய் இருக்கும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. உம்முடைய அன்பிலே ஸ்திரப்படுகிற ஒரு இருதயமா, ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும். நாங்கள் விரும்புகிற, நாங்கள் எதிர்பார்க்கிற அப்பா எந்த காரியங்களானாலும் தகப்பனே, எந்த நபர்கள் மனிதர்கள் ஆனாலும் அப்பா எங்களுடைய இருதயத்தை ஒரு ஸ்திரமானதாக, ஒரு திடமானதாக வைக்க முடியாது என்பதை அப்பா எங்களோடு இன்னைக்கு பேசியிருக்கீங்க தகப்பனே. அப்பா உம்முடைய அன்பினாலதான் எங்களுடைய இருதயம் என்னைக்கும் ஸ்திரமா தகப்பனே, அது காற்றினால் அலைவுபடுகிற அலையை போல் இல்லாமல் உறுதியாய் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி இருக்கிறதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க தாங்க தகப்பனே. ஏசப்பா, நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும்,
எந்த ஒரு நன்மையும் அப்பா இந்த இரு மனதுள்ளவர்களாக இருந்து நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஒரே சிந்தை உடையவர்களாய் அப்பா உம்முடைய அன்பையை நோக்கி இருக்கிறவர்களாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை மாற்றும். ஒவ்வொரு குறைவுகள் குற்றங்கள் ஒவ்வொன்றையும் மன்னிங்க தகப்பனே. உடைய பரிசுத்த நாமம் ஒவ்வொருவர் மூலமாக மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.